மூடி நாம் ஜெபிப்போம். சகோதரர் கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சகோதரர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியான அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சகோதர ஐக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே எங்கள் ஆவியாத்ம சரீரம் முழுவதும் திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை நடத்துகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உடைய விசேஷித்த ஆண்டவரே கிருபை இந்த நாளிலே ஆண்டவரே அவர்கள் மேலே இறங்கும்படி செபிக்கிறோம். உடைய விசேஷித்த கிருபை இந்த நாளுக்கு வேண்டிய அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நாங்கள் துதித்து பாடுகிற வேலையில் ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணரும்படியாய் உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரும்படியாய் கிருபை அளிப்பீராக ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா தகப்பனே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தகப்பனே பேசும்படியாய் எங்களை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் இறுதி வரையில் நம்முடைய கிருபை நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக செபிக்கிறோம். தூய் ஆவியானவர் நடத்தி செல்லும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாம் நமக்கே நாங்களே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா, துதிக்கிறோம் சுவாமி. ராஜா, இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை ஒரு கூட்டமாக, சிறு கூட்டமாக உமது பாதத்திலே கொண்டு நிற்க செய்தீரே, இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை வேளையிலே ராஜா உம்முடைய சமூகம் இங்கு இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அருகாமையிலே நீர் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உணர்ந்தவர்களாக முழு மனதோடு முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ சதா காலங்களிலும் வாசம் பண்ணுகிற தேவன் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி மட்டும் பார்ப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்க வேண்டாம், அவரை மாத்திரம் ஆண்டவரே, அவரை மாத்திரம் பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனையோ வேளையிலும், எத்தனையோ இக்கட்டின் வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி எடுத்து எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே ஆண்டவரே. எத்தனை பேருக்கு கொடுக்கப்படாத அந்த ஸ்லாக்கியத்தை எங்கள் மீது தந்தீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கண்ணீரோடு நின்ற வேளையிலும் ராஜா எங்கள் மனதை அறிகிற தெய்வம் ராஜா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசினீரே சுவாமி. எங்களை குணப்படுத்தினீரே, எங்களை தொட்டீரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபையினால் எங்களை தாங்கினீர், கிருபையினால் தாங்கினீர், வழி நடத்தினீரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் தூசிகள் ராஜா, எங்களை உயர்த்தினீரே சுவாமி. நாங்கள் இதற்கு பாத்திரர்கள் அல்ல, ஆனாலும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தினீரே ராஜா. ஹல்லேலூயா சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் மனதுகளை அறிகிற தெய்வம், ஒவ்வொருத்தருடைய மனதை அறிகிற தெய்வம் ராஜா. நாங்கள் வெறும் கடமைக்காக இங்க வரவில்லை ராஜா. எல்லா தேர்ஸ்டேயும் எல்லா ஃப்ரைடேயும் போல அல்ல ஆண்டவரே. நீர் கொண்டு சேர்த்தீர் இந்த தேசத்துக்கு ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தை கொண்டு சேர்த்தீரே சுவாமி. இந்த எல்ரோய் இந்த இடத்துல எங்களை கொண்டு நிறுத்தினீரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு குடும்பமாக எங்களை சேர்த்து கொண்டீரே சுவாமி. எங்கெங்கயோ இருந்து வந்தோம், ஒரு நோக்கத்தோடு கைகோர்த்து நின்று உம்மை நோக்கி துதிக்க தந்த ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் பாதைக்கு முன்னே சென்று எங்கள் பாதைகளை நன்மையும் செம்மமாக மாற்றி எங்களை ஆசீர்வதித்து தந்தீரே சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் அன்றைய இருக்க நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசினீரே ராஜா. பாடல் வாயிலாக, வேத வசனத்தின் வாயிலாக எங்களை கூட பேசினீரே ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தைரியத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து அவரை மட்டும் பார்ப்போம். இங்க நிக்கிற யாருமே பார்க்க வேண்டாம், அவரை மட்டும். இந்த நிமிடம், பிறந்த நாள் முதல் இந்த நிமிடம் அவர் கொடுத்த நேரம். ஹல்லேலூயா. அவர் அற்புதமாக நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை திரும்பி பார்க்கும் பொழுது, நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கொடுத்த அவருடைய ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்ம மத்தியில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நொடி பொழுதும் சுவாமி நீர் எங்களை கொண்டு பயன்படுத்தி வருகிறீர் ராஜா. மற்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நிற்கத்தக்கதாக, முழங்கால் படி நிற்கத்தக்கதாக நீர் ஒரு தருணத்தை தருகிறீரா சுவாமி. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீராச்சா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வருகிறீர சுவாமி. நன்றி சுவாமி. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார்.
அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேத வசனங்களை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு வாக்குகளை தருகிறேன் ராஜா, அதன்படி நடத்தி வருகிறேன் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் மகிமையை பார்க்கத்தக்கதாக நீர் நடத்துகிறீர், எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்துகிறீர ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சுவாமி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ராஜா, எங்களை தைரியத்தை கொடுத்து பலப்படுத்தி எங்களை தாங்குகிறீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி ராஜா, அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வசனங்கள் மூலமாக நீர் கட்டளையிடுகிறீர் ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வழி விலகி சென்றாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இந்த வேதத்தை கொண்டு பயன்படுத்தி வருகிற ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நாங்கள் அக்னியிலே நடந்து வந்தாலும் சுவாமி, எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீரே சுவாமி. எங்களுக்கு ஒன்று சேதம் இல்லாமல் எங்களை பாதுகாத்து கொண்டீரே சுவாமி. உங்களை தூதர்களை கொண்டு எங்களை காத்து கொண்டீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய அன்பு பெரிது சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பினால் எங்களை தாங்கினீர். கண்ணீரோடு நாங்கள் வந்த போதும் உமது பாதத்தில் நின்ன பொழுது சுவாமி, உம்முடைய அன்பை கொண்டு அரவணைத்து எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொண்டீரே சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து இந்த 2வது பாடல், அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே. புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையில் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையில் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை
நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் 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 ராஜா. ஹalleluya. இந்த இடத்துல நீர் பிரசன்னமாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல அசைவாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் உணர்கிறோம் ராஜா, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் சுவாமி. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவரே ஹalleluya. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் துதிக்கத்தக்கதாக, ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் துதிக்கத்தக்கதாக, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் உங்களை துதிக்கத்தக்கதாக எங்களை பயன்படுத்தி வருகிற ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. நமக்காக செங்கடலை பிளந்து ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஹalleluya. அவரை துதியுங்கள். எத்தனையோ அடைக்கப்பட்ட வாசலங்களை திறந்து ஆண்டவரே எங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்தினீரே சுவாமி. நாளைய தினம் எங்களுக்கு என்னவென்று தெரியாமல் இருந்த காலங்கள் உண்டு சுவாமி. எத்தனையோ டெர்மினேஷன் பேப்பர், எத்தனையோ வேலை இல்லாத திண்டாட்டம், எத்தனையோ விசா பிரச்சனைகள், சம்பளம் இல்லாத பிரச்சனைகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் அவ்வளவு ஆண்டவரே நீர் திறந்து கொடுத்தீர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருத்தரையும் நீர் தொட்டீரே சுவாமி. அந்த கண்ணீரை கண்ட தேவம் ராஜா நீர் ராஜா. அன்புள்ள தேவம் ராஜா நீர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அண்டரே எங்கள் குடும்பங்கள் எங்கே இருந்தாலும் அண்டரே அவர்களை எல்லாரையும் அண்டரே பத்திரமாக பாதுகாத்து கொண்டீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்ந்து போன வேளையில ராஜா, சோர்ந்து போன வேளையில ராஜா, நாங்கள் முழங்கால் போட்ட பொழுது ராஜா நீர் பேசினீர், நீர் இடைப்பட்டீரே ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையை கொண்டு காத்து கொண்டீரே, வழி நடத்தினீரே ராஜா. உம்முடைய கிருபை பெரிது சுவாமி, உம்முடைய இரக்கம் பெரிது ராஜா, உம்முடைய அன்பு பெரிது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இத்தனை வருடங்கள் ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்ற பொழுது ராஜா, எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ ஆபத்துகள் வந்த பொழுது சுவாமி, எத்தனையோ யுத்தங்கள் வந்த பொழுதும், எத்தனையோ துன்பமான வேளைகள் வந்த பொழுதும், கடினமான நோய்கள் வந்த பொழுது சுவாமி, பஞ்ச காலங்கள் வந்த பொழுதும், இயற்கை சீற்றங்கள் வந்த பொழுது சுவாமி எங்களை பாதுகாத்து கொண்டீரே, எங்களை பாதுகாத்து கொண்டீரே சுவாமி, எங்களை அரவணைத்து கொண்டீரே ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒவ்வொரு வேளையிலும் தைரியத்தை கொடுத்தீர், ஒவ்வொரு வேளையிலும் தைரியத்தை கொடுத்தீரே. எத்தனையோ பேர் பயப்பட்ட பொழுது ராஜா, எங்கள் வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது தைரியத்தை கொடுத்தீரே ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர், அந்த இயேசு சுவாமி ஒருவரே ஆண்டவரே. உண்மையே நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வருகிறீர் ராஜா. எங்கள் அதிகாரிகள் மத்தியில் நீர் பேசுகிறீர், எங்கள் பக்கத்து வீட்டில் நீர் பேசுகிறீர் ராஜா, நீர் நடத்துகிறீர் சுவாமி. எல்லாரும் ஆண்டவரே உண்மையே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் கொண்டு பயன்படுத்தி வருகிறார் ராஜா. உம்முடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொருத்தர் பேசத்தக்கதாக பயன்படுத்தி வருகிற இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது ஒரு நோக்கம் உண்டு, அதை நீர் நடத்துகிறார் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கும் பொழுது ராஜா, எங்களுக்கு இந்த கொண்டு வந்த தேசத்துக்கு கொண்டு வந்த ஒரு நோக்கத்தை நாங்கள் நிறைவேறத்தக்கதாக நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வருகிறோம் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எங்களை தாங்குகிறது ராஜா. அவர் ஜீவிக்கிறவர், இன்று நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya. மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னவர்
நம்ம மத்தியில் இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஒருவன் தன் தாய் தேற்றுவது போல உங்களையும் என்னையும் தேற்றுகிறார். யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசராய் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டாலும், ஆபீஸ்ல யார் சீனியர்ஸ் யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாத நேசராய் இருக்கிறார். எந்த இடத்துல நம்ம தாழ்த்தப்பட்டோமோ அதே இடத்துல அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம கண்ணீரோடு நின்னோமோ ரெட்டிப்பான நன்மைகளுடன் தந்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவாய் இருக்கிறபடியால் அவரை நன்றியோடு சோத்தரிப்போம், துதிப்போம். ராஜா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது ராஜா. தேங்க் யூ ஜீசஸ். எங்களை கண்ணீரை கண்ட தெய்வம், எங்களை கண்ணீரை கண்ட தெய்வம், எங்களை வழி நடத்தி வருகிற ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் வேதனையோடு உள்ளே இருந்தாலும் வெளியிலே சிரித்து கொண்டிருந்த பொழுதுங்க ராஜா, யார் அறிந்தாலும் நீர் அறிகிறீர் ராஜா, நீர் அறிகிறீர். யார் அறியாவிட்டாலும் நீர் அறிகிற தெய்வம் ராஜா, எங்கள் மனதை அறிகிற தெய்வம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமது மார்பிலே சாய்ந்து நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகின்ற இருக்கிறோம் ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே, அழைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இந்த இடத்திலே ஆளுகை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியோடு நீர் நடத்தி வருகிறே சுவாமி. உமது மார்பிலே நாங்கள் சாய்ந்து மகிழ்ந்து கழிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, வாக்கு சொன்னவரே, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே வாக்கு கொடுத்தவர் சொன்னவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. தாவீதின் குமாரனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் சுவாமி, நிர்மூலமாகாமல் இந்த இடத்துல நிற்பது உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. எத்தனையோ இடத்துல நாங்கள் விழுந்து போயிருக்க கூடும் சுவாமி. ஆண்டவரே, நீர் தூக்கி எடுத்தீர் சுவாமி. எங்களை மகிழ்ச்சியோடு வைத்தீரே சுவாமி. நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீரே சுவாமி. எத்தனையோ தேவைகள் வந்த பொழுதும் சுவாமி, எந்த சூழ்நிலையில் வந்த பொழுதும் சுவாமி, ஆண்டவரே நீர் நடத்துகிறீர் சுவாமி. நாங்கள் சில வேளைகளில் ராஜா நாங்கள் தேவைகளை சொல்லாமல் இருந்தது கூடும் சுவாமி. ஆனால் நீர் அறிந்து நடத்தி வந்தீரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை எப்பொழுதும் நம்ம மத்தியில் உண்டு சுவாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. எங்களையும் உங்களையும் எல்லாரையும் காண்கிற தெய்வம் அவர். நம்ம சில நேரம் ஜெபிக்க மறந்திருக்க கூடும், சில வேளை வேதம் வாசிக்க மறந்திருக்க கூடும். ஆனால் நம்மளை மறவாத நேசர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீரே அல்பாவும் உபயமும் ஆதி மந்தவுமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சுவாமி. எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த ஒரு இதை கோரசி பாடும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்த்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அசைவாடுகிறீர் சுவாமி. ஒவ்வொருத்தரோட உள்ளத்தில் நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருத்தர் உள்ளத்தை அறிகிறார் ராஜா. ஒரு சமாதானத்தை சந்தோஷ கட்டளையிட்டு வருகிற சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காத்துக்கொள்ளும் சுவாமி, வழி நடத்தும் சுவாமி. நன்றி ராஜா. மீதியான நேரம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தி தாரும். ஆமீன். அல்லேலூயா. இப்போது ஜான்லி பிரதர் வந்து வேதாமத்திலிருந்து வசனங்களை வாசிப்பார். வாசிக்க முடியாது தெரிந்து கொண்ட தேவ வசனம் சங்கீதம் 91. மாறி மாறி வாசிப்பான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிலையில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலக்கும் கொள்ளையை நோக்கியும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரு தனிப்பாடல், எட்வின் பிரதர் வந்த தனி ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பழைய பாடல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்னோட சேர்ந்து பாடுங்க, சரியா? அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே.
என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. தூயாவிந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவிந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். ஆமென். தேவ செய்தி பிரதர் சுரேஷ் பிரதர் வந்து செய்தி. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷம். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு கிறிஸ்மஸ் மோடுக்கு வந்திருக்குல்ல. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியாக இருந்த ஒரு அடுத்த மாதம் போனால் நம்ம கிறிஸ்மஸ். இந்த மாதமே நமக்கு அநேக சபைகள்லேருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கார்கள். FMBB நடக்குது, வேறு சர்ச்லேருந்து வந்திருக்காங்க. ஊரில் பார்த்தாலும் இந்த மாதம் அடுத்த மாதம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியை அறிவிக்கிற மாதம். அதுபோல் அதன் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்து கொள்ளுகிற மாதம் இல்லையா? அந்த ஒரு மேன்மை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம். எல்லாருக்கும் நமக்கு தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தின் மேன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்காக எழுதப்பட்ட சுவிசேஷம். அதன் ஆசீர்வாதம் முழுவதும் நமக்காக, ஆண்டவர் அறியாத, அவருக்கு புறம்பாக காணப்பட்ட, நமக்காக எழுதப்பட்ட அந்த ஒரு சுவிசேஷம். அதில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் சிலவற்றை நாம் சுருக்கமாக தியானித்து நாம் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் சகோதரர்களாக உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி தரப்போம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை தாழ்த்துகிறோம். நீர் மட்டும் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பெரும்பான் ஜெபிக்கிறோம் எங்கள் இறக்கிற பரமபிதாவே. ஆமென். ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும்
தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை, உம்முடைய ரட்சண்யம் நமக்காக ஆயத்தம் பண்ணின அப்படி அந்த ரட்சண்யம் தான் இந்த சுவிசேஷத்தின் மேன்மை. இந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற இந்த நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளாகிய நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது தான் அந்த ஒரு மேலான ஒரு காரியம். இந்த புறஜாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட போல புறஜாதிகள் யூதர்கள் வந்து வேத பாரகர் பரிசேயர் அவர்கள் வந்து ஒரு அந்த ஜனங்களை வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை இந்த ஜனங்களுக்கு கூறி அவர்களை ஒரு அடிமையாக அவர்கள் வைத்திருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் ஜனங்களுக்கு சொல்லுவதில்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை கூறி என்னென்ன அவங்களே தங்களை மென்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஜனங்கள் வந்து அவர்களை சார்ந்திருக்களாக காணப்படும். நாங்கள் தான் ஆண்டவரை அடுத்தவர்கள் நாங்கள் தான், எங்களை அன்றி வேற இல்லை. அப்படி ஒரு எங்கள் மூலமாக தான் நாங்கள் தேவனை சந்திக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் வந்து நமக்கு நற்செய்தியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று, நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த புறஜாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 4:17 ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக முன்பாக தீர்க்கதரிசனமாக கூறப்பட்ட அந்த வார்த்தை படிங்க. ஏசாயா 4:17. ஆமென். இந்த புறஜாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தரித்திரர். முதலாவது தரித்திரர், இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர், அதுபோல நொறுங்குண்டவர்கள். இந்த சமூகத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நொறுக்கப்பட்டவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு அந்த புறஜாதிகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர்கள் குணமாக்குகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். குருடருக்கு பார்வையும் அதை பிரசித்திப்படுத்தும்படியான ஒரு கிருபையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதுபோல நொறுங்குண்டவர்கள் வாழ்க்கையில் நொறுங்குண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த தரித்திரர் என்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து சீமோன் பேதுருவை அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவருக்கு அந்த ஒரு பயந்து ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழ்மையான சூழ்நிலை காணப்பட்ட அந்த பேதுருவை, அந்த தரித்திர சூழ்நிலை காணப்பட்ட அந்த பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில். இப்போ சீமோன் பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவரை மீன் பிடிக்கிற சீமோனை மனிதர்களை பிடிக்கும்படியான அந்த காரியத்தை அவர் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோல இருதயம் நொறுங்குண்டவர்கள், நாம் வேதத்தில் நமக்கு தெரியும், அந்த 18 வருடமாக ஒரு கூனியாக காணப்பட்ட தேவாலயத்திலே 18 வருடமாக ஆலயத்தில் வந்து காணப்பட்ட ஒரு சகோதரி, அந்த சகோதரி அவர்கள் இருதயம் நொறுங்குண்டு காணப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் அவளை குணப்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதுபோல சிறைப்பட்டவர்களுக்கு, இந்த பிசாசுகள் கட்டுகள் காணப்பட்ட அநேகரை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அந்த சிறைப்பட்டு அந்த எல்லாராலும் இந்த மீட்க முடியாத சூழ்நிலை காணப்பட்ட அந்த பிள்ளைகளை கர்த்தர் குணப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோல் குருடருக்கு பார்வையும், அவர்கள் வந்து குருடர் பார்வையடைந்து அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அவர் கண்டுகொண்ட மேன்மை அவர்கள் பிரசித்திப்படுத்தும்படியாகவும், இந்த வழியருகே காணப்பட்ட அந்த வர்திமே என்கிற குருடன் அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அவன் உலகத்தை காணும்படியான கிருபையை ஆண்டவருக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இதில் நொறுங்குண்டவர்கள் சூழ்நிலை நிமித்தமாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அவள் ஒரு சூழ்நிலை கடைசி வட்டத்துக்கு வந்தபோது கர்த்தர் அவளுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றினார் என்று வேதத்தில். அதுபோல இந்த புறஜாதிகளாகிய நமக்கு அவர் தரித்திரராகிய இருதயம் நொறுங்குண்டவர், சிறைப்பட்டவர்கள், குருடர்கள், நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தும்படியாக ஆண்டவர் வந்து இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாமும் ஒரு சூழ்நிலையில் நாம் புறஜாதிகளாக காணப்பட்டோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்முடைய ஜென்ரேஷனுக்கு முன்னுள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாக தான் காணப்பட்டது. நம்ம எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு அடிக்கு நம்ம இங்கே மஸ்ஜித் இருக்கிற மாதிரி ஹிந்து கோயில்கள் காணப்படும். ஒரு 6 மணி ஆனாலே நம்மளை ஒரு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அங்கே பேய் வந்துச்சு அப்படி ஒரு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. நம்ம அப்போ ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் நாம் இன்று ஆண்டவரை அறிந்து கொண்டோம். இன்று எந்த இருளும் நம்மை தொடர்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம அந்த ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நம்ம ஆண்டவரை நம்ம கொண்டு வந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மைகள் மிகவும் ஒரு மேலான கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா பாவக்கட்டுகள் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்ம இருளில் இருந்து நமக்கு வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் நமக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய பயத்தை மாற்றினார். நாம் அந்த ஒரு சமூகத்தில் நான் வரணுன்னா நமக்கு அந்த பயம் மாறினா தான் நம்ம சமூகத்தில் நாம் வரணும், நாம் நிற்க முடியும். அது அந்த ஆண்டவர் பாருங்க,
அவர் பயத்தை மாற்றுவதற்காக பாருங்க, இந்த முதலாவது அவர் தெரிந்து கொண்ட ஆட்கள் வந்து சகரியா, எலிசபெத். அவர் வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக அவர் உண்மை உத்தமமாக இருந்த ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு ஆசாரியன், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத குறைவு. அதன் நிமித்தமாக பாருங்க, அவர் ஆசீர்வாத குறைவினால் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக காணப்பட்டாலும் அவர் நிந்தனை அவர் சகித்து கொண்டிருந்தார். அவரை அநேகர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகரியாவை பார்த்து, நீ பயப்படாதே, நீ ஆண்டவரால் கிருபை பெற்றாய். அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த இத்தனை வருஷமாக அவன் அந்த வயதான காலத்திலே ஆண்டவர் அவன் சந்தித்து, நீ பயப்படாதே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்து அவன் நிந்தனை எல்லாம் மாற்றினார் என்ற விதத்திலே பார்க்கிறோம். அதே போல் நமக்கு தெரியும் மரியாள் அவள் ஆண்டவரை அந்த வார்த்தை அவள் கேட்டபொழுது அவளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அவளுக்கு ஒரு கன்னி பெண், திருமணமாகவில்லை. சமூகத்தில் அவள் வேதத்தில் பார்க்க மரியாள் வந்து 6 மாதம் அவள் வெளிக்கு வராமல், வெளி உலகத்துக்கு வராமல் ஒழித்திருந்தாள் என்று வேதத்தில். அவ்வளோ ஒரு அச்சமான சூழ்நிலை ஆண்டவர் மரியாளை பார்த்து, நீ பயப்படாதே அந்த மரியாளுக்கு அந்த ஆண்டவருடைய அந்த மேன்மை அவள் உணர்த்தின போது அவள் வந்து பாருங்க, அவள் அந்த ஆண்டவரை மேன்மைப்படுத்தி அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி அவரை பாடினாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல அந்த சமூகத்தில் ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக காணப்பட்ட அந்த மேய்ப்பர்கள், அவர்களை சந்தித்து ஆண்டவர் சொன்னான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை தேற்றினார் என்று பார்க்க. அவர்கள் தேற்றப்பட்ட போது அவர்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவித்த அந்த உலகத்தை அவர்கள் சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல ஒரு வறுமையின் நிமித்தமாக, ஏழ்மையின் நிமித்தமாக ஒரு சூழ்நிலைக்குள் காணப்பட்ட சீமோன் பேதுரு, ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு, நீ பயப்படாதே, அவனை நான் மனுஷரை பிடிக்கிறவராக இருக்கும் என்று மேலான ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நம் பின்தங்கிய காணப்பட்ட அந்த ஜனங்களுக்கு முதலாவது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய பயத்தை மாற்றினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உலகத்தில் எழும்பி நிற்பதற்கான ஒரு தகுதியை ஆண்டவர் கொடுத்தார். 2வது, நம்மை மன்னித்தார். நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்தார் இல்லையா? வேதத்திலே பார்க்கிறோம். நம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்திரத்தில் அவர்கள் ஆண்டவருக்கு முறுமுறுத்து பாவம் செய்தார்கள். அப்போ பாருங்க, அவங்க தவறு செய்த நிமித்தமாக ஆண்டவர்கள் தண்டித்து அந்த ஆண்டவரை முறுமுறுத்த அந்த எல்லா ஜனங்களும் இந்த 40 வருடம் அவர்கள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்க. அதே போல மோசே ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்த மோசே செய்த ஒரு சிறிய தவறு நிமித்தமாக எடுத்தவள் வாசிக்கலாம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு மோசே வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் எவ்வளோ சூழ்நிலையை தாண்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வந்தார். ஆண்டவருக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் வந்து மோசே இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பாங்க வழியிலே. அவ்வளோ ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக காணப்பட்டார்கள். அந்த ஜனங்களை ஆண்டவரோடு கூட அவர் ஜனங்களுக்காக பரிந்து பேசி அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். அவர் ஓங்கி அடித்தார். பாருங்க, இவ்வளவு ஆண்டவரால் நற்சாட்சி பெற்ற மோசேவுக்காக ஆண்டவர் வந்து அவர் செய்த அந்த சிறிய தவறுனால அவருக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை அந்த பழைய ஏற்பாட்டில். ஆனால் நம்ம சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல மேன்மையான காரியம், அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை நிந்தித்து அவமானப்படுத்தி தகப்பனை விட்டு அவன் கடந்து சென்றான். தகப்பன் அந்த அந்த சூழ்நிலையில் சமூகத்தில் எல்லாரும் அந்த தகப்பனை பரியாசம் பண்ணியிருப்பாங்க. தன் மகனை அவன் வளர்க்க தெரியல. நம்ம உலகத்தில் அப்படி தானே சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகளை வளர்க்க தெரியல அப்படின்னு சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நிந்தித்து அவனை அவமானப்படுத்தி சென்ற அந்த இளைய மகன், அந்த தகப்பன் வந்து அவனுடைய இருதயத்தை பாருங்க, ஆண்டவர் வந்து அவருடைய இருதயத்தை நமக்கு காட்டுகிறார். நான் எப்பொழுதும் மன்னிக்கிற ஒரு தேவனாக நான் உங்களுக்காக காணப்படுகிறேன் என்று அந்த இளையகுமாரன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த எடுத்துக்கள் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இல்லை 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமாம், அவன் நிந்தித்து பரியாசம் பண்ணி சென்ற மகன் அவன் மனம் திரும்பி வந்தபோது, உண்மையாக அவன் மனம் திரும்பி வந்தபோது தகப்பன் பாருங்க, அவனுக்காக கொளுத்த கண்டு அடிக்கப்பட்டது, அவனுக்காக உயர்ந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது என்ற வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர்
பழைய ஏற்பாட்டிலே தவறு செய்த போது தண்டித்த ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் என்ன தவறு செய்தாலும் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம மன்னித்து மீண்டுமாக நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு தகப்பனாக காணப்படுகிறார். அந்த ஒரு மேலான பாக்கியத்தை நமக்கு தந்தார். நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அநேகர்களை நாம் மன்னித்து ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் சமூகத்தில் அவள் மிகவும் பாவியான ஒரு ஸ்திரீ. அவள் ஆண்டவரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டபோது ஆண்டவர் அவளை மன்னித்து அவரை ரட்சித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளும் சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரத்தில் வந்தபோது அவளையும் குணப்படுத்தி அவளையும் ரட்சித்தார், அவருடைய பாவத்தை மன்னித்து அவளை ரட்சித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் குஷ்டரோகி, அவனையும் ஆண்டவரை மன்னித்து அவனை ரட்சித்தார். அந்த குருடன், அவன் ஆண்டவரத்தில் அவன் நுழைட்ட போது ஆண்டவர் அவனை தேடி சென்று அவனை சுகப்படுத்தி அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை ரட்சித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது சகையு, அவன் சூழ்நிலை நிமித்தமாக அவன் ஒரு பாவியாக மனுஷனாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் அவனையும் மன்னித்து அவனை ரட்சித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு மேலான பாக்கியம் மன்னிப்பு. நம்முடைய தண்டனை நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அல்ல, நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல அவருடைய ஊழியங்களை செய்யும்படி, மூன்றாவதாக அவருடைய ஊழியங்களை செய்யும்படியாக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எதற்காக அந்த ஊழியங்களை செய்யும்படியாக அந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கும்போது பாருங்க, அவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் பாமரர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். படிப்பறிவு இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் யாருக்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், அவர்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உலகத்துக்கு அவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் 10 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலராக அவர்களுக்கு பேரும் நாமம் தெரிவித்து அவர் உலகத்தில் இருப்பார், நீங்கள் போங்க, நீங்கள் எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, அந்த ஒரு வல்லமை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மீண்டும் அவர் 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 70-71 இந்த 2 வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 70-71. ஆமென். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளுக்கென்று நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். பயம் இல்லாமல் ஆண்டவர் இந்த பாமர மக்களை தெரிந்து கொண்டு உலகத்துக்கு முன்பாக பயம் இல்லாமல் அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மையும் ஆண்டவர் அதே போல் நம்மை மாற்றியிருக்கிறார். நாம் இந்த இடத்துல நாம் நிற்பதற்கு காரணம் ஆண்டவர் தந்த மேலான பாக்கியம், அவர் நம்ம மீது வைத்த கிருபை. இல்லைன்னா நாம் இந்த இடத்துல நாம் வந்திருக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம வருவதற்கு நாம் தகுதியற்றவர்களாக காணப்பட்டோம். ஆண்டவர் நம்மையும் தெரிந்து கொண்டார், நம்மை அவருடைய ஊழியத்திற்காக நம்மை பயன்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிக்கத்தக்கதான சகல அதிகாரத்தையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக்கிய நமக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 4ஆவதாக நாம் பார்க்கும்போது நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கினார். நாம் அவருடைய நாமம் தரிக்கும்படியாக அவரோடு நம்மை ஒப்புரவாக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். வாசியங்கள் எடுத்தவர்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இருபதாம் வசனம் கூட. ஆம், பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி நியாயப்பிரமாணத்தில் அடிக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக பலியாக்கினார் என்று வேதத்திலே பார்க்க அவருடைய சரீரத்தை பிட்டு நமக்கு கொடுத்தார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் உங்களை மீண்டுமாக
என் பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்லும்படியாக தைரியத்தோடு அவருடைய கிருபாசனத்தினர் செல்வதற்கான ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், அந்த அந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவர் அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அந்த சீஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிற்று. அதற்கு முன்பாக ஒரு பலனை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு கடைசி அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. உலகத்தை கண்டு அவர்கள் நடத்தின மேய்ப்பன் இல்லை, உலகத்துக்கு அவர்கள் பயந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பயந்தபோது அவர்கள் மீண்டுமாக தாங்கள் கடந்து சென்ற வழிக்கு அவர் திரும்பி சென்றார்கள். தங்களுடைய பழைய வேலைக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு மீண்டுமாக கடந்து சென்று தங்களுடைய பணிகளை தேடுவதற்காக கடந்து சென்றார் என்ற விதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், அப்பேற்பட்ட ஜனங்கள் அவர்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி அவர்களை மீண்டுமாக அவர்களை தேற்றினார். அவர்கள் இருதயத்தை அவர் தேற்றினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர்களோடு பேசும்போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளை மீண்டுமாக அவர் கட்டி எழுப்பி அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் அதிகாரப்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஆண்டவர்களோடு அந்த சம்பாஷணை பண்ணும்போது அவருடைய மரணத்தை குறித்து தெரிவித்த போது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் எருசலேமை விட்டு அவர்கள் பின்வாங்கி சென்றவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்குள்ளே அவருக்கு சாட்சியாக காணப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பேற்ற ஒரு புதிய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் சொல்வதற்காக மீண்டுமாக ஆண்டவர் அவர்களை கட்டி எழுப்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த மேலான பாக்கியங்கள், முதலாவது ஆண்டவர் நம்மை மன்னித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்மை அவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக செய்யும்படி கிருபை செய்தார், அவருடைய ஊழியங்களை செய்யும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். மீண்டும் நாம் சோர்ந்து காணப்படுற சூழ்நிலையிலே அவர் மீண்டுமாக நம்மை கட்டி எழுப்பி மீண்டுமாக அவருக்காக வைராக்கியம் பாராட்டும்படியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15-16 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் பாருங்க, அவர் சோர்ந்து போன அவருடைய அந்த பழைய வழிக்கு திரும்பின அப்போஸ்தலர்கள் பேதுரு மீண்டும் அவருக்கு சாட்சியாக அவர் விட்டு போன அந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வல்லமையோடு அநேக ஜனங்கள் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பும்படியான மேலான கிருபை அவர்கள் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். நாமும் ஆண்டவருக்காக நம்ம இவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம் இந்த கடைசி நாட்களிலே நம் ஆண்டவருக்கு அவர் தந்த மேலான பாக்கியங்களை நாம் தியானித்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அதே போல் அவர்களை தெரிந்து கொண்டு நம்ம எவ்வாறு உலகத்தில் நடக்க வேண்டும், நம்ம எவ்வாறு அவரோடு தொடர்புடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபத்தின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தினார். ஆண்டவரோடு கூட நாம் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த ஒரு ஜெபம் அவர் ஊமையாக சொல்லும்போது இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் அவரோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் வருந்தி அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு நம்முடைய தடைகளை எல்லாம் மாற்றி அவர் வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். அதே போல் அவர் நமக்கு மன்னித்தது போல நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய பிறருக்கு நாம் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுபோல் நமக்கு நித்திய ஜீவனை அவர் தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் என்பது நாம் ஒருவிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது அந்த நித்திய ஜீவன் பாக்கியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம், நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த நல்ல சமாரியனை போல இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் பிறருக்கு உதவுவர்களாக, நம்மை அறியாத நாம் யாரென்றே தெரியாதவர்களுக்கு நாம் செய்கிற உதவி இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஒரு ஆசீர்வாதமாக அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பாதையில் நம்மை கொண்டு செல்லும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் நாம் தற்பெருமை, நாம் பிறரை குறை கூறாமல், ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற அநேக காரியங்களில் நமக்குள் காணப்படுகிற சூழ்நிலை நாம் பிறரை குறை கூறுகிறோம். அது ஒரு ஈஸியாக நாம் சொல்லி குறை கூறுகிறோம். நம்ம இருதயத்திலே பிறைகள் நம்முடைய இருதயத்திலே நாம் காணப்படும் போது ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணுக்கு துரும்பை நீ பார்ப்பதென்ன? அந்த சூழ்நிலையை நம்மை விட்டு மாற வேண்டும். நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மேலான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். பொருளாசையை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து அவர் எச்சரிக்கிறார். நாம் பொருளாசை உள்ளவர்களாக நாம் காணப்படும் போது அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு தகுதியற்றவர்களாக காணப்படுகிறோம். அதே போல் நம்முடைய சரீரம், நம்முடைய பார்வைகள் அவருக்கு முன்பாக உண்மையுள்ளதாக காணப்பட வேண்டும். நாம் உலகத்தை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய சரீரம் அழுக்கடைந்ததாக காணப்படுகிறது. அதே போல் கள்ள உபதேசத்திற்கு அவர் எச்சரிக்கையாக இருக்கும்படி நமக்கு உபதேசிக்கிறார். உலகத்திலே ஆண்டவருடைய
உண்மையான வார்த்தையை இல்லாமல் சுவிசேஷிக்கிற அநேக ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். அதே போல நமக்கு ஆண்டவர் ஒரு வைராக்கி விசுவாசத்தை தருகிறார். உங்களுடைய தலைமயிர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது, நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதே போல நாம் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை அந்த குஷ்டரோகி அவன் திரும்பி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தின போது ஆண்டவரனை எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரன் மேன்மைப்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுபோல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு இவ்வளவு மேலான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் அவருக்காக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறாகவும் அந்த ஒரு பாக்கியத்தின் நன்மைகளையும் அந்த ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்வதாகவும் நாம் மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று ஆண்டவரே நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி ஆண்டவத்தில் நம்ம மன்றாடுவோமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மன்னித்தீர் ஆண்டவரே, எங்களை மீட்டு கொண்டிரு ஆண்டவரே, எங்களை பயங்களை எல்லாம் மாற்றின ஆண்டவரே, எங்களை உலகத்துக்கு முன்பாக எங்களை தைரியப்படுத்தினார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நியாயப்பிரமாண ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக எங்களை ஏற்படுத்தி வைத்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மேலான பாக்கியத்திற்கு ஆண்டவரே நாங்களும் தகுதியுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நல்ல சமாரியனை போல இந்த கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பிறருக்கு நாம் காயம் கட்டுவர்களாக காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு இடத்தை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக நாங்கள் மகிமையிடட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுத்து இந்த ஒரு பாடலின் ஒரு 3 சரணங்களை மட்டும் பாடி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. தந்தை நன்றை இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்தை நன்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. தந்தை நன்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தை என்னை தாங்கியருளும். உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தை என்னை தாங்கியருளும். தந்தை என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவே. பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து.
உட்காரும் உட்காரும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை எடுத்து கர்த்தர் எல்லா காரியங்களையும் எல்லார் மூலம் கர்த்தர் பயன்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. இப்போது நம்ம பாஸ்டர் வந்து நமக்கு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த ஆண்டவரே அப்பா சகோதரர்கள் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக ஹல்லேலூயா நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த மாலை வேளையில் தகப்பனே, எந்த நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்தீரோ அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. என் தேவன் ஆளுகை செய்வீராக, புதிய கிருபை நாள் நடத்துவீராக ராஜா, பலப்படுத்துவீராக, அபிஷேகத்தை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா இருக்கிற இடங்களிலே, குடும்பங்களிலே, அப்பா கேம்புகளிலும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தாவே உம்முடைய சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. என் தேவன் எல்லா தடைகளை அப்புறப்படுத்துவீராக. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறாப்பா. உம்முடைய ஊழியத்தை உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அநேகர தகப்பனே ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே அப்பா வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவன் இடைபடுவீராக. ஒவ்வொரு எல்லாருடைய தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. உடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாருடைய தேவைகளையும் உடைய சமூகத்தில் வைக்கிற ராஜா. என் தேவன் ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே தகப்பனே, எல்லா பாரங்களும் நீங்கும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த பாரத்தோடு கூட வந்திருந்தாலும் ஆண்டவரே உடைய பாதப்படியில் வைக்கிற ராஜா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே குறைகள் நிறைவாய் மாறும்படியாய் செபிக்கிறோம். உடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சுவிசேஷம் மாத்திரமே எங்களுக்கு பாரமாய் மாறட்டும். ஆத்தும தாகம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தில் ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கட்டும் ராஜா. இன்னும் அநேக உயிர்களை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. தடைப்பட்ட மக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஆண்டவரே விசா பிரச்சனை, ஆண்டவரே வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே ஷிஃப்ட்னால ப்ராப்ளம் இருக்கிற எல்லா ஆண்டவரே பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. என் தேவன் இடைபடுவீராக, தடைகளை நீக்குவீராக. உடைய ஆராதனைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறாப்பா. என் தேவன் ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறாப்பா. என் தேவன் ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. நாளை எந்த ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் வருகிறாப்பா. என் தேவன் இடைபடுவீராக. ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்க முடியாய் அப்பா, வார்த்தைகளை கேட்கும்படியாய், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாய், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாய், ஹல்லேலூயா, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாய். ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. தடைகளை நீக்குவீராக. ஒவ்வொரு கொண்டு வந்து சேர்க்க முடியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. வந்த யாவரையும் ஒரு விசை கூட உடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் நம் அனைவரோடும் இன்று வென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.